அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி நிலா சீ ஃபுட்ஸ் கடையில் வாயு கசிவு நடந்தது எப்படி என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அமோனியா வாயு கசிவு குறித்து தற்போது அங்கு என்ன நடந்தது என்பது குறித்தான தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தூத்துக்குடி நிலா சீ ஃபுட்ஸ் ஆலையில் நடந்தது என்ன, அது தொடர்பான முழு விவரம்? பிரியங்கா வணக்கம். தூத்துக்குடியில் இந்த மீன் பதப்படுத்தி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தில் நேற்று இரவு அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு அங்கு 30 பேர் மயக்கமுற்ற நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி முழுவதும் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்கு அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது எப்படி, அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் என்ன என்பது பற்றி நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய புதூர் பாண்டியாபுரம் இந்த பகுதியிலே தான் இந்த மீன் பதப்படுத்தக்கூடிய நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. சுமார் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த நிறுவனம் செயல்பட்டு வருவதாக சொல்லப்படும் நிலையில் அங்கு இரவு பகல் என 2 ஷிப்டுகளிலே 500க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. இதில் பலர் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களும் பணியாற்றி வருகிறார்கள். நேற்று வழக்கம் போல இரவு பணிக்கு வந்தவர்கள் பணியாற்றி கொண்டிருந்த போது திடீரென மின்கசிவு காரணமாக இந்த அமோனியா வாயு கசிந்ததாக கூறப்படுகின்றது. எனவே அந்த அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டவுடன் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களுக்கு கண்ணெரிச்சல், மயக்கம் போன்றவை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் உடனடியாக அவர்களால் என்ன நடைபெறுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. திடீரென்று இப்படி அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட காரணத்தினால் உடனடியாக நடந்தது என்ன என்பது புரியாமல் பிறகு அந்த அமோனியா வாயு கசிவையே சுவாசித்து பலரும் சுருண்டு விழுந்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் 29 பேர் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த விஷயம் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய தீயணைப்பு துறைக்கு தெரிவிக்கப்பட்டு தீயணைப்புத்துறை வீரர்கள் நள்ளிரவிலே சென்று அந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்படி மீட்பு பணியில் ஈடுபட்ட அந்த தீயணைப்பு துறையை சேர்ந்த அதிகாரி ஒருவரும் மயங்கி விழுந்திருக்கின்றார். தற்போது 30 பேர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த தீவிர சிகிச்சை என்பது நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே சென்னையிலும் இதே போன்று ஒரு அமோனியா அந்த வாயு கசிவு என்பது வெளியாகி இருந்தது. அதன் மூலமாக பலருக்கும் நள்ளிரவில் கண்ணெரிச்சல் போன்றவையெல்லாம் ஏற்பட்டதாகவும் மயக்கம், வாந்தி போன்றவை ஏற்பட்டு இங்கு 50க்கும் மேற்பட்டோர் மிக மோசமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு சிகிச்சை பெற்று அவர்கள் திரும்பி வந்தனர். எனவே தூத்துக்குடியில் இப்படி இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதே நிறுவனத்தில் ஏற்கனவே கடந்த 2014ஆம் ஆண்டு கூட இதே போன்று அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அப்போது 50க்கும் மேற்பட்டோர் சுமார் 54 பேர் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் மீண்டும் 2024இல் இது போன்ற ஒரு சம்பவம் அதே நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கின்றது. இந்த நிறுவனத்தில் அந்த அமோனியா வாயுவை எப்படி வைத்திருந்தார்கள், அது கசியக்கூடிய அளவுக்கு அந்த மேற்பார்வையில் இருந்த அதிகாரிகள் யாரும் அதனை சரியாக கவனிக்கவில்லையா? அதே போல இது போன்று வாயுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய நிலையில் வெளியிலிருந்து அரசு அதிகாரிகள் அவ்வப்போது சென்று அந்த சோதனை நடத்துவது, ஆய்வு நடத்துவது வழக்கம். அவ்வாறு ஆய்வு நடத்தினார்களா இல்லையா என்ற கேள்வியெல்லாம் எழுகிறது. நிலா சீ ஃபுட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தனியார் நிறுவனத்தில் 500 பேர் பணியாற்றி வரக்கூடிய நிலையில் அதில் ஒடிசா உள்ளிட்ட பல வெளி மாநிலங்களை சார்ந்தவர்களும் பணியாற்றுவதாக கூறப்படுகிறது. எனவே இந்த 30 பேரில் ஒரு 16 பேர் வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகின்றது. அவர்கள் தற்போது தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் தொடர்பாக அந்த நிறுவனத்தின் சார்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டாலும் கூட அவர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை குறிப்பிடுகிறார்கள். முதலில் 15 பேர், 16 பேர், 17 பேர் என்று நம்பரை குறைத்து அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். தற்போது 30 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேற்கொண்டு வேறு யாரேனும் அந்த நிறுவனத்தில் பணியாற்றுவர்களுக்கு பாதிப்பு இருக்கின்றதா, இது போன்று முந்தைய ஆண்டுகளில் ஏற்பட்ட பாதிப்புகள், விபத்துகள் என்ன என்பது குறித்த விவரங்களை எல்லாம் காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய தாளமுத்து நகர் காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர்கள் நேற்று நள்ளிரவு நடந்தது என்ன, அப்போது அங்கு பணியில் இருந்தவர்கள் யார் யார், இந்த சம்பவம் நடைபெற்றது எப்படி என்ற அந்த வாக்குமூலம், அந்த நடைபெற்றதை நேரில் பார்த்தவர்கள் உள்ளிட்டவர்களிடமெல்லாம் விசாரணை நடத்தி அந்த தகவல்களை பெற்று வருகின்றார்கள். எனவே இது போன்று தூத்துக்குடி மற்றும் அருகில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரங்களில் நிறைய இந்த மீன் மற்றும் இறால் உள்ளிட்ட பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவற்றிலெல்லாம் தொடர்ந்து இது போன்ற சோதனை நடத்தப்பட வேண்டும். அமோனியா போன்ற ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாயுக்களை நிறுவனங்களில் வைக்கும்போது அது லீக்கேஜ் ஆகாமல், இது போன்ற கசிவு ஏற்படாமல் இருப்பதற்கு தேவையான உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஒருவேளை இந்த பாதிப்பு தீவிரமடைந்து அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு
பகுதிகளுக்கும் சென்றிருந்தால் இந்த பாதிப்பு இன்னும் மோசமாகி இருக்கும். நள்ளிரவில் வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்தவர்களின் நிலைமை என்னவாகி இருக்கும் என்று சமூக ஆர்வலர்கள், அந்த பகுதி மக்கள் அச்சம் எழுப்புகிறார்கள். எனவே இது போன்ற நிலைமை இனியும் தொடராமல் இருக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. தூத்துக்குடி நிலா சீஃபுட் சாலையில் என்ன நடந்தது என்பது குறித்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.